next we say for their compact metric space நம்ம பார்க்க போகிறோம். காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் அது எப்படி இருக்கும்? அந்த காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, let M be the metric space. M be the metric space, a family of open sets G alpha in M. Set of G alpha in M is an open cover for M if union of G alpha is equal to M. Union of G alpha is equal to M. A subspace of G alpha which itself is a open cover which called a subcover. Subfamily of the G alpha. The family of the G alpha itself is a open cover is a subcover. The metric space M is compact. Every open cover is a finite subcover னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாரு, மெட்ரிக் ஸ்பேஸ் எம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து ஜி ஆல்ஃபான்னு ஒரு ஃபேமிலி எடுக்கிறோம். அந்த ஜி ஆல்ஃபா எப்படி இருக்குன்னா யூனியன் ஆஃப் ஜி ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த யூனியன் சொல்லும்போது, ஃபைனைட் சொல்லும்போது, யூனியன்னா பொதுவாக இன்ஃபினிட்டி வரப்போகுதுன்னு வச்சுக்கியா. அப்போது ஃபைனைட் சொல்லும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n இன்ட்டு ஜி ஆல்ஃபா ஐன்னு சொல்கிறோம். சரியா? அப்போது இதான் இந்த மேட்ரு. இதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். இது எல்லாமே ஓப்பன் அப்படி சொல்லியிருக்காங்க. the compact metric space M be the metric space, a family open set is G alpha in M. The open cover for M union of G alpha is equal to M. The family of G alpha which itself is an open cover which is called the subspace. Subfamily of G alpha which itself is an open cover is called subcover. The metric space M is a compact if very மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து காம்பேக்ட் ஆகுது if every open cover of M is finite subcover. Every open cover for M is a finite subcover, that is for each family of open set G alpha such that union of G alpha is equal to M. அதோட ஃபைனைட் யூஸ் பண்ணும்போது ஃபைனைட் சப் ஃபேமிலி G alpha 1 G alpha 2 up to G alpha n such that union of G alpha I is equal to M ன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் R be their usual metric, it's not compact. Consider the formula for the opens interval. ஓப்பன் இன்டர்வலில் ஆர்ன்னு சொன்னாலே என்னது? ரேஷ்னல் நம்பர் மைனஸ் எம் கமா என்னு சொல்கிறோம். க்ளோஸ்ட் இன்டர்வல், சரி, ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் எம் கமா என். இதை நம்ம யூனியன் போடலாமா? திஸ் இஸ் த ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் செட் இன் ஆர். இப்போ யூனியன் போடலாமா? யூனியன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity மைனஸ் என் கம்மா n ஈக்குவல் டு ஆர். மைனஸ் எம் கம்மா என்னன்னு வரும்போது இஸ் எ ஓப்பன் கவர் ஃபார் ஆர். ஆனால் இதுக்கு வந்து என்னதுன்னா ஃபைனைட் கிடையாது. நோ ஃபைனைட் சப் கவர். ஓப்பன் கவர் சொல்கிறோம். ஏன்னா யூனியன் ஈக்குவல் டு என்னன்னு வந்து யூனியன் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வருது. ஆனால் யூனியன் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு 1 to n வராது பார்த்துக்கோ. சரியா? நோ ஃபைனைட் சப் கவர். அதனால் ஆர் இஸ் நாட் காம்பேக்ட்னு சொல்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, இதே போல் மெட்ரிக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணும்போது வருமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ 0,1 வருது பார்த்துக்கோ. மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். கன்சிடர் த ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் கவர். 0க்கு 1க்கு இன்டர் பிட்வீன் உனக்கு 0.5ன்னு சொல்கிறோம். சரியா? அதை என்ன எழுதலாம்? 1/2 கம்மா 1ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு வந்து n ஈக்குவல் டு 2 3 அப்படி நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா? கன்சிடர் த ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் 1/n கம்மா 1 சச் தட் n ஈக்குவல் டு 2 3 அப் டு டாட் டாட். ஸோ இதை யூனியன் எழுதலாமா? இப்போ யூனியன் ஆஃப் n ஈக்குவல் டு 2 to infinity, ஏன்னா ரெண்டுலேருந்து ஆரம்பிக்குது. யூனியன் ஆஃப் n ஈக்குவல் டு 2 to infinity 1/n கம்மா n ஈக்குவல் டு 0,1ன்னு சொல்கிறோம். இதை வந்து இன்ஃபினிட்டி இருக்குது, அதை ஃபைனைட்னு பண்ண முடியுமா? பாரு, 1/n கம்மா 1 that n is equal to 2,3 is an open cover for m. அப்போ நோ ஓப்பன் கவர், இன்ஃபினிட்டி வந்தாச்சு, ஓப்பன் கவர். அதுக்கு முந்தின டேர்ம் ஃபைனைட் வராது. நோ ஃபைனைட் சப் கவர். 0,1 இஸ் நாட் காம்பேக்ட். சரியா? அதே போல் எம்பிஏ
infinite set with discrete metric, then M is not compact ன்னு சொல்லியிருக்காங்க. M be a infinite set with discrete metric, then M is not compact. Let X belongs to M. M is a discrete matrix of X. இப்போ யூனியன் எடுத்திருக்கோம். Union of X belongs to M, X is equal to M. இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? hence இது மைனஸ் இல்லைன்னா இந்த X வந்து the set X such that X belongs to M is an open cover for M since M is a infinite no subcoverன்னு வருது. ஓகே, இந்த யூனியன் எடுத்து எம்மும் வந்து என்னது ஓப்பன் கவரில் இருக்குது, ஆனால் இன்ஃபைனைட்னு போட்டிருக்கிறதுனால நோ ஃபைனைட் சப்கவர்னு சொல்லியிருக்கோம். சரியா? அதே போல் க்ளோஸ்ட் இன்டர்வல், இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B வந்து ஒரு காம்பேக்ட். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? we will prove that 6.2 அந்த தியரம் யூஸ் பண்ணி the open interval A, B of the metric space is compact நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் தியரம் பாரு. லெட் M be the metric space. அதுலேருந்து A எடுத்திருக்காங்க. A is subset of M. then A is compact. அந்த A வந்து காம்பேக்டாக இருக்குதான். எப்படி? if and only if every collection G alpha in M such that union of G alpha is subset of A ன்னு வருது, is greater than subset of A ன்னு வருது. there exists the finite sub collection. அந்த ஃபைனைட் அந்த ஓப்பன் கவர் சப் கவர்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக எங்கே வருதுன்னா இந்த கலெக்ஷன் சொல்கிறோம். சரி, every collection G alpha of the open set in M such that union of G alpha is subset of A, there exists a finite sub collection G alpha 1, G alpha 2 up to G alpha n such that union of I is equal to 1 to n G alpha I is greater subset of is A ன்னு வருது. ஓகே, இப்போ நம்ம இஃப் அண்ட் ஒன்லி கேஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கணும். A வந்து காம்பேக்ட் சொல்லும்போது அதோட கேசஸ் எழுதணும். G alphaன்னு எடுத்திருக்கேன். ஓப்பன் செட் இஸ் a collection of open set. அதை என்ன எழுதலாம்? union of G alpha is greater than or equal to A எழுதலாம்ல. நெக்ஸ்ட், இந்த greater than or equal to A எப்படி எழுதலாம்? யூனியன் போட்டு G alpha இன்டர்செக்ஷன் A is equal to ஈக்குவல் யூஸ் பண்ணும்போது அந்த A ரெண்டு A எழுதணும். சரியா? அப்போது யூனியன் ஆஃப் G alpha இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் A is equal to Aன்னு எழுதுகிறோம். சரியா? அடுத்த யூனியனை வெளியே எடுத்துகிட்டு G alpha intersection A is equal to A. நெக்ஸ்ட், G alpha is open in M, மெட்ரிக் ஸ்பேஸில் M இருக்குது. அதே போல் G alpha intersection A is open in Aன்னு வருது. சரியா? G alpha இது வந்து என்னது? G alpha intersection A வந்து ஓப்பன் கவர் ஃபார் M. ஓப்பன் கவருக்கு ஃபைனைட் சப் கவர்னு உண்டுன்னு சொல்லலாம். யூனியன் போட்டு எழுதலாம். சரியா? அப்போது since A is compact, the open cover has finite subcover set G alpha 1 intersection A, G alpha 2 intersection A up to G alpha n intersection A. மேபி இதை காம்பேக்ட் பார்த்துக்கோ, அதை வந்து ஓப்பன் கவர் யூஸ் பண்ணி இருந்திருக்கோம். அப்போ யூனியன் போட்டு I is equal to 1 to n of G alpha I intersection A is equal to capital Aன்னு வருது. அப்போது இங்கே ரெண்டுமே யூனியன் வந்து உள்ளாடி போகுது. ஸோ யூனியன் ஆஃப் I equal to 1 to n G alpha I intersection A is equal to A. இந்த ரெண்டு A இருக்கிறதுனால என்ன சொல்லிக்கலாம்? சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட், கான்வர்ஸ்லி ப்ரூஃப் பண்ணுறது பாரு. அஸ்யூம் தட் every collection G alpha of open set in M such that G alpha open set in M such that union of G alpha is subset of Aன்னு கொடுத்துருக்காங்க. there exist, இதை வச்சு அஸ்யூம் பண்ணிவிட்டு A வந்து காம்பேக்ட்னு சொல்கிறோம் இல்லையா? there exists a finite sub collection G alpha 1, G alpha 2 up to G alpha n such that union I equal to 1 to n G alpha I is subset of is Aன்னு வருது. என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும்? A is compact. என்னது? ஓப்பன் கவர் எடுக்கணும் இல்லையா? லெட்
ஹச் ஆல்ஃபா எடுத்துக்கோ. ஹச் ஆல்ஃபா பி த ஓப்பன் கவர் ஃபார் ஏ. அப்போது அந்த ஹச் ஆல்ஃபா வந்து ஓப்பன் இன் ஏ. இந்த ஹச் ஆல்ஃபா இஸ் ஓப்பன் கவர் இன் ஏ. இந்த ஹச் ஆல்ஃபா இஸ் ஓப்பன் கவர் இன் ஏ ஃபார் ஆல் ஏ. இப்போ ஹச் ஆல்ஃபாவை நம்ம வந்து அங்கே யாருக்கிட்ட நம்ம ஜி ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம ஹச் ஆல்ஃபான்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். பெரிய டேமை சின்ன டேமாக மாற்றிருக்கோம். ஹச் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜி ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏ ஒயர் ஜி ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் எம் ஃபார் ஆல் ஏ. அப்போ யூனியன் போட்டு எழுதலாமா? ரெண்டு பக்கத்தில் யூனியன் ஆஃப் ஜி ஹச் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ யூனியன் ஆஃப் ஜி ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ யூனியன் எடுக்கும்போது யூனியன் ஆஃப் ஜி ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. இதை என்னது சப்செட் போட்டு எழுதிக்கலாம். அப்போ இந்த இதுதான் யூனியன் ஆஃப் ஜி ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் சப்செட் ஆஃப் ஈக்குவல் டு ஏன்னு வருது. சரியா? ஹென்ஸ் பை அசம்ஷன் there exists finite subcollection g alpha 1 g alpha 2 up to g alpha n such that union of I equal to 1 to n g alpha is subset of greater than or equal to a. then எழுதலாம் a போட்டு எழுதலாம். யூனியன் போட்டு g alpha intersection a is equal to a எழுதலாம். சரியா? யூனியனை வெளியே எடுத்துட்டோன்னா g alpha I intersection a equal to a. இவ்வளோத்தையும் நம்ம ஹச்சின்னு போட்டோம், ஹச் ஆல்ஃபா ஐன்னு போடலாம். Union of I is equal to 1 to n h alpha I is equal to a. h1 h alpha 1 h alpha 2 up to h alpha n is a finite subcover of the given open cover h alpha of a. Therefore a is compact. G compact ன்னு சொல்லிட்டு யூனியன் ஆஃப் ஜி ஆல்ஃபா சொல்கிறோம். யூனியன் ஆஃப் ஜி ஆல்ஃபா ஐ ஈக்குவல் டு 1 to n ஜி ஆல்ஃபா ஐன்னு ஃபைனைட் சப்கவர். இப்போ யூனியன் சொல்லும்போது பொதுவாக எல்லாமே இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபைனைட், தட் மீன்ஸ் யூனியன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to n சொல்கிறோம். சரியா? இதை வச்சுட்டு அதை ப்ரூஃப் பண்ணுறோம், அதை வச்சுட்டு இதை ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேம்மா? தேங்க்யூ வெரி மச்.